பாதை இல்லாத இடத்திலும் பாதையை உண்டாக்குகிற தெய்வம். ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தெய்வம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம். மலை போன்ற பிரச்சனைகளையும் பனி போல உருகி போக பண்ணுகிற தெய்வம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். எல்லாருமா நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரே. ஆமென் 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 ஆமென். விடுதலையின் தேவன். ஓ ஹல்லேலூயா. நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வம், நம்மை சுகமாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் அவர்தானே. நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஊற்றுகள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், கட்டுகள் உடையட்டும், அந்தகாரங்கள் சுட்டரிக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலனாய் மாறட்டும், குறைவுகள் நீங்கட்டும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், தரித்திரம் நீங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. துதிக்க துதிக்க உங்க உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் கவலைகள் நீங்கும். நல்ல கர்த்தரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தரை துதியுங்க. பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால், நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால், ஹல்லேலூயா, சவால்களை குறித்து யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால், மனிதர்களை யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால், நம்மளால விடுதலையோட துதிக்க முடியாது. நம்முடைய உள்ளத்துல இருக்கிற துக்கம் அப்படியே இருக்கும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, ஓ மனுஷனை குறித்து யோசிக்காம, மனுஷங்களை குறித்து யோசிக்காம, எந்த பிரச்சனைகளை குறித்து யோசிக்காம, யார் சொன்ன வார்த்தைகளையும் யோசிக்காம, கர்த்தரை மாத்திரம் நினைத்து, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ரபா சந்துரல ரபா ரிபராதி பதுரிதியனமா ரபலரஷா ரதிபோதுரபா ரியங்க பலரக்கனலரதிபோ துரபோதி பிரிஷதிபோ துரபலரதியனமா ரிபரதி பதுரபலரதி ரபோரதி பிரிஷதி பதுரபலரதி ஹந்துரபோ ரிக்கனலரதி போதுரபோலரதி அனாதி பதுரபோ ஷபோதி அந்துரபோலரதி அங்கபலரதி பதுரபா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். இம்மட்டும் நாம் நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. இம்மட்டும் நாம் வாழ்ந்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. நாம் சாகாமல் பிழைத்திருப்பது தேவனுடைய கிருபை. ஓ இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க கிருபை வேணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமா எங்களுக்கு உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. ரிபர ஷபலரதி பதுரபா ரிபரதி பதுரபலரதி அனமா ஷபலரதி பதுரபா திபிரிதிகனமலரதி பதுரபா ரியந்துரபோ ஷபோலரந்தியானமதி பதுரபோ திபிரிதிகனலரதி பதுரபோ ஷபலரதி பதுரபா. இயேசுவே, உங்க கிருபை 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 அப்பா. இந்த கால வேளையில உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. எல்லாரும் கையை விரிச்சு ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது. ஆமென் 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 ஆமென். எஸ் லார்ட், நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்தினது உம்முடைய கிருபை, எங்களை பயன்படுத்துகிறது உம்முடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை தாங்கி நடத்துகிறது உம்முடைய கிருபை, எங்களை உயர்த்துகிறது உம்முடைய கிருபை. உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. கிருபையா எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த இந்த தேவ கிருபை, இந்த கிருபை தான் எங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் ஆண்டவரே. இந்த கால வேளையில எங்களுக்கு வேற என்ன வேணும் ஆண்டவரே? உங்க கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை ஆருமே. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை ஆருமே இன்னும் தேவை கிருபை
தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமூட தம்பலமூட வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமூட தம்பலமூட சேவை செய்ய கீரோ. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே பாபா இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. Your grace is all I need, oh God. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நிற்பதுமோ கிருபை நிசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நிசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. கிருபை தாங்கப்பா. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இம்மட்டும் காத்ததுவே. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையிலே தினம் அதிகாலை நாங்கள் தேடுகிற புது கிருபை தேடும் புது கிருபை இப்பவும் 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 தினம் அதிகாலையில் அப்பா தேடும் புது கிருபை மனம் தாழ்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ மனம் தாழ்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்தில் போதுமேவும் கிருபை தாருமே. அப்பா இயேசுவே போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை
ஜெபத்தினா பெருகுதே கிருபை ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எங்களை பாதுகாக்கிற கிருபை இன்னும் தேவை கிருபை தாருமே கர்த்தர் வழிபடும் நாள் அழித்திடும் கிருபை கர்த்தர் வழிபடும் நாள் அழித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போம் இரக்கமாய் ஸ்தோத்திரம் 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 தம் கிருபை ஷபபக்கனமகபோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு நாளும் நம்மிலே பெருகுகிற தேவ கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய தேவ கிருபை நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்கும் வேண்டிய தேவ கிருபை நாம சந்திக்க வேண்டிய சவால்களை சந்திக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறாரே நம்மை பலப்படுத்துகிற அந்த கிருபை நம்மை உயர்த்துகிற தேவ கிருபை சேவை செய்ய ஊழியம் செய்ய நம்மை தகுதிப்படுத்துகிற தேவ கிருபை உங்க கிருபை இல்லைன்னா என்னால ஒண்ணுமே முடியாதப்பா எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி கேளுங்க விசேஷமா ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்க எல்லாரும் இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒரு சிலருக்காகிலும் உம்முடைய அன்பை அறிவிக்கணுமே சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே சிலரையாகிலும் பக்கம் நாங்கள் திருப்பணுமே சிலரையாகிலும் சீஷர்கள் ஆக்கணுமே இந்த கொடுமையான காலத்துல ஆண்டவரே உங்க கிருபை இல்லைன்னா எங்களால முடியாதப்பா இந்த கடினமான நாட்களிலே உங்க கிருபை இல்லைன்னா எங்களால முடியாத ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற கிருபை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவ கிருபை ஆபத்துகளுக்கு மோசங்களுக்கு பரவி கொண்டிருக்கிற வைரஸ்களுக்கெல்லாம் எங்களை தூரப்படுத்தி எங்களை பாதுகாக்கிற தேவ கிருபை எங்களை பலப்படுத்துகிற தேவ கிருபை எங்களை பயன்படுத்துகிற தேவ கிருபை எங்களை உயர்த்துகிற தேவ கிருபை தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம் நல்லா துதிப்போம் இன்னும் துதிப்போம் இன்னும் துதிப்போம் இன்னும் மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஷபராதி பதுரிதி அங்கபலாரா ரிபராதி பதுரிதி அந்துரலரதி அனலார பௌஷா
ரிபாராதிபோதுராதி பிஷபோ ரபாக்கனாலரந்தியான மதிபதுர பவுலரதி பெரிஷதி பதுரபா. ஓட்டத்தை தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஓட்டத்தை போன்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இடையில ஓட்டத்தை நிறுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா. அரைகுறையாக ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்க, தொடர்ந்து கர்த்தருக்காக ஓட கர்த்தர் நமக்கு பலன் தர வேண்டும். கைகளை உயர்த்தி கேட்போமா? சோர்ந்து போகாமல் நாங்கள் ஓடணும் யா. எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லி கேளுங்க. எங்களை சோர்வடையக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. எங்களை பலவீனப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. சோர்ந்து போன அநேகர் மத்தியிலும் நாங்கள் உற்சாகமாய் ஓடணும் யா. சோர்ந்து போனவர்களையும் உற்சாகப்படுத்தி நாங்க ஓடணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளுங்க, இந்த கிருபைகளை கேளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாம ஓடுகிறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் நம்மோடு கூட ஓட வைக்கணுமே. ரபாலாராதிபோ துராதி பிஷபோ ரபாதிபோ ரிபாராலாராதிபோ துராதி போதுரி கனாலாரம்போ ஓ ரம்பாலாரம்போ ரம்பலரஷந்துரபோ தியானமலரதி பதுரபோலரதியன மலரபதி பதுரபா. எல்லா சோர்வின் ஆவிகள் நீங்கி போகட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நீங்கி போகட்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் விலகி போகட்டும். வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். தேவ பிள்ளைகள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை 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 விடுதலை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். சில காரியங்களுக்காக நம்முடைய கொஞ்சம் அறிவை வைத்து, நமக்கு இருக்கிறதான சின்ன புத்தியை வைத்து, நமக்கு இருக்கிறதான ஒரு எல்லைக்குட்பட்ட ஞானத்தை வைத்து நாம ஜெபிப்போம். ஆனால் அளவில்லாத ஞானம், அறிவு கேட்டாத அந்த தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி நாம ஜெபிப்போம். நமக்கு தெரியாததும் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். யாரும் அமைதியா வாயை மூடிட்டு இருக்க வேண்டாம். நல்லா வாயை திறந்து கர்த்தரை துதியுங்க. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்க வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். சரிப்படுத்தி சமப்படுத்தி, ஹல்லேலூயா, நம்முடைய பாதைகளில் இருக்கிறதான கல்லுகளை நீக்கி, ஓ சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தி, ஓ பள்ளங்களை சமப்படுத்தி, மேடுகளை சமப்படுத்தி, உடைக்க வேண்டியவைகளை உடைத்து, நீக்க வேண்டியவைகளை நீக்கி நமக்காக கர்த்தர் கிரியை செய்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. நாங்க தொடர்ந்து உமக்காக ஓடணும். தொடர்ந்து உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும். யா, செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை, பெரிய வேலை இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை, பெரிய வேலை இருக்கிறது. நெகேமியா சொன்னான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், இறங்கி வர மாட்டேன். நான் பெரிய வேலையை செய்கிறேன், இறங்கி வர மாட்டேன். இப்போ எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்காக நாங்க பெரிய வேலை செய்யணும். யா, சின்ன காரியங்களில, சில்லறத்தனமான காரியங்கள்ல நாங்க இறங்கி போயிடக்கூடாதப்பா. நாங்கள் பள்ளத்தாக்குக்கு, ஓனோ பள்ளத்தாக்குக்கு இறங்கிடக்கூடாது, கீழே இறங்க கூடாதப்பா. எங்களை நீர் வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல நாங்க நிக்கணும் ஆண்டவரே. எங்களை நீர் வச்சிருக்கிறதான அந்த நிலைமையில நாங்க உறுதியா நிக்கணும் டாடி. ரபா சங்குரால ரபௌஷா ரிபரா ரிபைரியம் கபலா ரக்கனமா ரக்கல் மரக்கன சங்கதி கனாதி அந்துரால ரந்தி பேரி சந்துரபோ திபரதி போதுராலராதி பேரிஷதி போதுரிதி போதுரிதி ஆனமலாராதி பேரிஷதி போதுரலாரா ரபதி போதுர போலரதி பீரிஷா ரபோக்கனாலா ரக்கனாதி அந்துரா திம்போரால ரந்தி பேரிஷந்துர போலரதி ஆனமலரதி போதுரபா. அந்த ஆவிக்குரிய தரத்தை விட்டு நாங்கள் கீழே இறங்க வரக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆவிக்குரிய தரம், கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த தரம், அந்த தரமான ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்க வாழணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தின் தரத்தை விட்டு நாங்கள் இறங்கி வர மாட்டோம்.
நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த அளவு பரிசுத்தத்தை விட்டு ஆண்டவரே கீழ்த்தரமான நிலைமையில சின்ன காரியம் கீழ்த்தரமான காரியங்களை பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுடைய அளவுக்கு நாங்கள் கீழே இறங்கி போக மாட்டோம். நீர் எங்களை வைத்திருக்கிற அந்த இடத்துல நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. ஓ, நான் பெரிய வேலையை செய்கிறேன், கீழே இறங்கி வர மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுவோம், நான் பெரிய வேலையை செய்கிறேன், கீழே இறங்கி வர மாட்டேன். அற்பமான காரியங்களிலே சண்டை போடுவதற்கு நாங்கள் கீழே இறங்கி வர மாட்டோம். வாக்குவாதம் பண்ண நாங்கள் கீழே இறங்கி வர மாட்டோம். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற பாயிண்ட் தான் சரின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் கீழே இறங்கி வர மாட்டோம். எங்களை அழைத்தவர் எங்களுக்காக நிரூபிப்பார். எங்களை அழைத்தவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எங்களை அழைத்த தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பெரிய வேலையை செய்ய நாங்கள் கீழே இறங்கி போக மாட்டோம். எங்களுடைய பிரதிஷ்டையின் தரத்தை விட்டு நாங்கள் கீழே இறங்கி போக மாட்டோம். நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எப்படி ஆண்டவரே கடந்த நாட்களிலே எங்களுடைய ஆரம்ப நாட்களிலே எப்படிப்பட்ட பிரதிஷ்டைகளை உமக்கு முன்பாக உம்முடைய சன்னிதானத்திலே செய்திருக்கிறோமோ அவைகளை நாங்கள் உறுதியாய் நிற்போம். ஆண்டவரே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கீழே இறங்கி போக மாட்டோம். ஆண்டவரே நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்யாம ஆண்டவரே மற்ற காரியங்களை லெஸ் இம்பார்ட்டன்ட் காரியங்களை செய்யும்படி கீழே இறங்கி போக மாட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியங்களை செய்யாம மற்ற காரியங்களிலே தலையிட்டு, வீணான காரியங்களிலே தலையிட்டு, தேவையில்லாத காரியங்களிலே தலையிட்டு, ஆண்டவரே முக்கியமில்லாத காரியங்களிலே தலையிட்டு நாங்கள் கீழே இறங்கி போக மாட்டோம். பெரிய வேலையை நாங்க உமக்காக செய்வோம் டாடி. எங்களை பயன்படுத்துங்கப்பா. நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த கால வேளையில எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிற அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் தருகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்குகிறோம். உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயங்களை திறந்து வைக்கிறோம். எல்லாரும் இருதயத்தை திறந்து சொல்லுவோம், என்னோட பேசும். எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்களோ? விரும்புறவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விரும்புறவங்க அமைதியா இருக்கக்கூடாது. உங்க விருப்பத்தை சரி செயல்ல காட்டுங்க. உங்க விருப்பத்தை செயல்படுத்துங்க. உங்க விருப்பத்தை சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என்னோட நீங்க பேசுங்க. நீங்க என்னோட பேசணும் டாடி. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்வோம். நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் நடப்போம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசும். நீர் எங்களோடு பேசும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சில வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். ಏಸಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 8ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. ಐಸಾಯಾ ಚಾಪ್ಟರ್ 6 ವರ್ಸಸ್ 1 to 8. ಸ್ತೋತ್ರ. ஐசாயா சாப்டர் 6. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேற் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்
என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயாவினுடைய ஊழியத்தில் ஒரு ரிமார்க்கபிள் ரிவைவல், ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு எழுப்புதல். அதற்கு முன்பும் ஏசாயா ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தார். ஏசாயா 1 அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் பார்க்கிறோம். அவர் சொல்லாத தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அவர் செஞ்ச ஊழியங்கள் எல்லாமே எழுதப்படவும் இல்லை. எல்லாமே எழுதப்பட்டது தான் அப்படின்னு இல்லை, எழுதப்பட்டது மட்டும்தான் அவர் செஞ்சாருன்னு இல்லை. இன்னும் நிறைய ஊழியங்களை அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார். உசியாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர் இருந்தார். நல்ல அவருடைய ஊழியத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற, அவருக்கு ஹெல்ப் பண்ணுகிற, அவருக்கு மேலே இருந்ததான ராஜா. அந்த ராஜா அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற வரைக்கும் அவர் நன்றாக தான் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அங்கு ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நீங்கும் போது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும்போது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழக்கும் போது நாம் கஷ்டப்படுவோம். ஆனால் அங்கே தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். நான் இது யாருக்காக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு காலையில் மிக தெளிவாக, காலையில் இன்னைக்கு 4 மணிக்கு நான் எழும்பின உடனே இந்த வசனம், 8வது வசனம் என் மைண்டில் வந்தது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய தேவையை குறித்ததான ஒரு வார்த்தை. நான் அதன் பிறகு நான் இதை தியானித்த போதுதான் நான் இதை உணர்ந்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அது நிமித்தம் துக்கத்தோடு இருக்கலாம். இப்போ ஒருவேளை அந்த இழப்பு இன்னைக்கு நேற்று இல்லை, ஒருவேளை போன மாசமோ போன வருஷமோ சில நாட்களுக்கு முன்போ சில வருஷங்களுக்கு முன்பு நீங்கள் இழந்து போனதை இன்னும் நினைச்சு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சில வருஷங்களுக்கு முன்பு நீங்கள் இழந்து போனதை நினைத்து இன்னும் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஆமா, இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. எத்தனையோ நேரங்களில் நீங்கள் வேதனைப்பட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறு வேறு விதங்களிலே இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் பொருத்தமாக இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். இது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதை உணர்வீர்களானால், உங்களுக்கு புரியுமானால் இது உங்களுக்கு தான். உங்களுக்கு புரியாட்டா பரவாயில்ல, கேட்டுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் புரியும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அதுவரைக்கும் ராஜாவை கண்டேன், இப்பொழுது கர்த்தரை கண்டேன். சில நேரங்களில் அதுக்காகவே சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார் நம்ம லைஃப்ல. சில நேரங்களில் சில ஆட்களை கர்த்தர் கட் பண்ணுவார், சில ஆட்களை கர்த்தர் நீக்குவார். அவங்க உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க, உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை கட் பண்ணிடுவார். அன்னைக்கு உசியா தான் ஏசாயாவுக்கு சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அதுதான், மாரல் சப்போர்ட்டும் அவர் தான். உசியாவுடைய ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இப்போ எல்லாமே போச்சுங்கிற மாதிரி. அது மாத்திரமல்ல, ஒரு ராஜா மரிக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு டேஞ்சரும் இருக்குது. அந்த ராஜாவுக்கு எதிரான மனுஷன் வருவான். சரியா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அங்கே ஏதோ பிரசங்கம் நடக்குது. ஒரு ராஜா மரிக்கும்போது அந்த ராஜாவுக்கு எதிரான இன்னொரு ராஜா வந்து அவன் இந்த ராஜாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு தான் முதல்ல கேட்பான். அரசியல்வாதிகளும் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து அது ஒரு பயப்படக்கூடிய ஒரு டேஞ்சர் கூட. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கர்த்தரை கண்டார். இன்னைக்கு காலையில் இந்த 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும், 5வது வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்போ 6வது வசனத்தை நம்ம கவனிப்போம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டான். இப்போ 2லிருந்து 5 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களிலே ஏசாயா கர்த்தரை பார்க்கிறதை பார்க்கிறோம், அவன் தரிசனம் காண்கிறதை பார்க்கிறோம். அவன் பார்க்கிற அந்த தரிசனத்திலே
கர்த்தரை உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் பார்க்கிறான். கேருபீன்கள் சேராபீன்கள் அவங்கள பார்க்கிறான். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறான். சத்தத்தை கேட்கிறான். கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறான். இதெல்லாம் நடந்தது. ஆனால் அப்போ இன்னொன்று நடக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஏசாயாவுக்கு நேராக ஒரு தேவதூதன் பலிபீடத்தில் இருந்த அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயாவின் உதடுகளை தொடுகிறார். இப்போ இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஏசாயாவுக்கு இன்னைக்கே ஒரு நாள் தான் இது நடந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்பினா, நீங்கள் எதிர்பார்த்தா, நீங்கள் விரும்பினா சொல்லுங்க. நான் ஆமாம், யாரோ பேசுகிறாங்களே ஜெயக்குமார் மாதிரி, நீங்கள் நம்பினா, நீங்கள் விரும்பினா, நீங்கள் எதிர்பார்த்தா. ஹல்லேலூயா. சரி, நீங்கள் நம்பினா, நீங்கள் விரும்பினா, நீங்கள் எதிர்பார்த்தா உங்களுக்கும் அது நடக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லி கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? எஸ். நீங்கள், நான் 3 வார்த்தையை சொன்னேன். நீங்கள் நம்பினா, நீங்கள் விசுவாசித்தா, நீங்கள் எதிர்பார்த்தா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் நம்போம். இதை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம். டெய்லி நாம் ஜெபிக்க வர்றோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வரும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தொடர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம சில நேரம் சின்ன பிள்ளை மாதிரி நினைப்போம். அது எப்படி டெய்லி எப்படி தொட முடியும்? என்னமோ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தான் அக்கினி இருக்கிற மாதிரியும், இன்னும் ஒரே ஒரு தூதன் தான் இருக்கிற மாதிரியும் இல்லை. நம்ம சில நேரம் அப்படி நினைப்போம். நான் நினச்சிருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி நினைப்பீங்களா தெரியல. அதெல்லாம் எப்போவாவது ஒரு தடவை தான் நடக்கும். அதெல்லாம் எப்போவுனா இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது எப்படி டெய்லியா பிரியாணி சாப்பிட முடியும்? நாம் வேணா அப்படி சொல்லுவோம். டெய்லியா நம்ம புது ட்ரெஸ் போட முடியும்? டெய்லி ஆண்டவர்கிட்ட நிறைய அக்கினி இருக்கு. அவர் பலிபீடத்தின் அக்கினியில, அவருடைய பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். அங்கு எப்பவும் இருக்கும். அவர்கிட்ட நிறைய தூதர்களும் இருக்கிறாங்க. ஆமா, கொரடும் நிறைய இருக்கும். நம்ம கிட்ட ஒரு கொரடு கூட இருக்காது. சில நேரம் பக்கத்து வீட்டில் போய் கொரடு வாங்குவோம்ல. கொரடுன்னா தெரியுமா? கட்டிங் பிளேட். ஆமா, ஆனா ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்கும். அவர் டெய்லி நம்மளை தொட விரும்புகிறார். சரியா? ஆனால் இப்போ கடைசியாக கேள்வி என்னன்னா, எதுக்கு உங்களை தொடணும்னு கேட்குறேன். எதுக்கு நம்முடைய நாவை கர்த்தர் தொடணும்? சரியான நோக்கத்தோடு கேட்டால் நிச்சயமாக தொடுவார். சரியான நோக்கம். ஏசாயாவை ஆண்டவர் தொட்டதனுடைய நோக்கம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எல்லாம் முழங்கால் போட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல நேரம் முழங்கால் படிட்டு இந்த வார்த்தைகளை கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஆண்டவரே, இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களை அனுப்பும். ஆண்டவரே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் ப்ளூரல்ல சொல்றார், நமது காரியமாய். யார் நமது காரியமாய் போவான்? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியமாக நாம் இந்த நாட்களிலே புறப்பட்டு போக வேண்டும். ஏசாயாவுக்கு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஏசாயாவினுடைய ஊழியம் இன்னைக்கும் தொடருது. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதல் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. அதே போலத்தான் கர்த்தர் நம்மளையும் பயன்படுத்துவார். ஏசாயாவுக்கு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் என்ன ஊழியம் ஆண்டவர் வச்சிருக்காரோ அதை நாம செய்யறதுக்கு என்னை அனுப்பும் ஆண்டவரே. அப்பதான் தொடுவார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மளை தொடணும்னு விரும்புகிறோம். ஆனால் நாம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் நம்மளை தொடுவார். எல்லாரையும் கர்த்தர் தொட மாட்டார். ஸ்தோத்திரம். நான் சாப்பிட்டுட்டு தூங்குவேன். நான் சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நான் செய்வேன்னா ஆண்டவர் தொட மாட்டார். என்னை நீர் எங்கே அனுப்புகிறீரோ அங்கே நான் போவேன். உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் ஆண்டவரே. எனக்கு எது சந்தோஷமா இருக்குதோ, எனக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவரே, நீர் என்னை எங்கே அனுப்புகிறீரோ அங்கே நான் போவேன். இந்த நாட்களிலே திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு நல்ல வாய்ப்புகள். ஹல்லேலூயா, நல்ல வாய்ப்புகள். நம்முடைய நண்பர்களை நம்முடைய வீடுகளுக்கு கூப்பிட்டு, நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய வீடுகளுக்கு அழைச்சி கிறிஸ்மஸ் ஆசீர்வாதம் அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வது கிறிஸ்மஸ் ஆசீர்வாத கூட்டம். ஜீசஸ் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கிருபை தரணும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை நீங்க தொடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீரே 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 என்னை அனுப்பும் என்று நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்போம். எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்களை எங்கு அனுப்புகிறீரோ அங்கு நாங்கள் போக ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனுப்புகிற இடத்திற்கு நாங்கள் போக ஆயத்தமா இருக்கிறோம். ஓ ஜீசஸ், லார்ட், we will go where you send us, Lord. We will go where you send us. We will do what you want us to do, Lord Jesus. ஆண்டவரே, நீர் எங்களை எங்கு அனுப்புகிறீரோ அங்கு நாங்கள் போவோம். உமக்காக உமக்காக உமக்காக. Thank you Jesus. Thank you Jesus. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக உமக்காக உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, நீர் பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என்
இயேசுராஜனே என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை எங்கு அனுப்புகிறீரோ அங்கு நாங்கள் போவோம். நீ என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்வோம். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை, அந்த உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிசாசின் திட்டங்கள் நிர்மூலமாகட்டும். எங்களுடைய சுய திட்டங்கள் அல்ல, எங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுடைய திட்டங்கள் அல்ல. உங்களுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து உங்க திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கை, தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொதுவாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தரிசனம் நம்மளை விட பெருசா இருக்கும். ஏன்னா கர்த்தர் பெரியவர். The vision God gives is always bigger than us, bigger than what we are, because God is so big. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பெரிய தரிசனம் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பெரிய தேவன் நமக்கு துணையாக நிற்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியார் எல்லாரும் அதை அறிந்து கொள்வதற்கும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாய்க்கும் என்னை தப்புவித்தார். தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனத்தோடு நாம் வாழும்போது, கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை பிடித்துக் கொண்டு நாம் நடக்கும் போது கர்த்தரோ நமக்கு துணையாக நிற்பார். ஸ்தோத்திரம். நமக்கு துணையாக துணை செய்கிற மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உசியா ராஜா மரணம் அடையலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நிற்பார். உசியா ராஜா உனக்கு துணை செய்யாமல் இருக்கலாம், கர்த்தரை நோக்கி பாரு. மனுஷனுடைய கையை பார்த்தா ஏமாந்து போயிடுவோம். மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அவங்க செய்கிற ஹெல்ப்லயே ஒரு உபத்திரவமும் இருக்கும், அவங்க செய்கிற உபகாரத்தோடையே ஒரு உபத்திரவமும் இருக்கும். ஆனா கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தர் உனக்கு துணையாக நிற்பார். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை தொடணும், என் உதடுகளை தொடணும். அன்றைக்கு ஏசாயாவின் உதடுகளை தொட்ட தேவன், ஏசாயாவினுடைய உதடுகளை அக்கினி தழலினாலே, பலிபீடத்தின் அக்கினியினாலே தொட்ட தேவன் இப்பொழுது என்னை தொடுவீராக என்று கேளுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்போமா? ஆத்ம பரித்தராகி அந்நிய பாஷையில மாத்த நாடுறி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிரம்பி ஜெபிப்போமே. ரிபாராதி போதுராலாரா திபோதுரா திகானாலா ரம்போகனாமா கஷக்கராதியா. பெந்தேகோஸ்தையின் அக்கினி எங்களை தொடுவதாக. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த அந்த அக்கினி எங்களை தொடுவதாக. ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஏசாயாவை என்றோ ஒரு நாள் நீர் தொட்டீர். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு அன்றைக்கு ஆண்டவரே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம், விரும்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விரும்புகிறோம், நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தொடணுமே, ஒவ்வொரு நாளும் தொடணுமே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் தொடணுமே அப்பா. ரதிபதுர பலரதியான மலரபா ரிபர ஷபல ரதிபதுரபாதி திரிஷதி பதுரபோ ரிபரதிபதுர பலரதியான மலரபதி பதுரபா. I need your touch, oh God. I need your touch, oh God. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய தொடுதல் வேணும். I need your touch, without which, oh God, my lips are dry. ஆண்டவரே, நீர் என்னுடைய உதடுகளை தொடாவிட்டால் என்னுடைய உதடுகள் வறண்டு போயிருக்குமே. நீர் என்னுடைய உதடுகளை தொடாவிட்டால் என்னுடைய உதடுகளில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வீண் வார்த்தைகளாக இருக்குமே. நீர் என்னுடைய உதடுகளை தொடாவிட்டால் நான் பேசுகிற வார்த்தைகளிலே பெரிய பலன் இருக்காதப்பா. ஆனா நீங்க என்ன தொடுவீரானால், நீங்க எங்களை தொடுவீரானால் பெரிய பெரிய எழுப்புதல் உண்டாகும்.
கைகளை உயர்த்தி கேட்போம். வர்ற நாட்கள்ல நாம் பேசுகிற சாதாரண வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி விசுவாசித்து நம்பி எதிர்பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே நாங்கள் பேசுகிற சாதாரண வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிறதான சாதாரணமான ஊழியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். அநேகர் ரட்சிக்கப்படணும், அநேகர் உப்பக்கம் திரும்பணும். அப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நாங்கள் பலவீனமானவர்கள் தான். ஆனாலும் எங்களை நிறைவாய் நிரப்பி நீர் பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ரிக்கலா ரக்கன மல ரக்கன மதி பொதுரபா லரதியான மதி பொதுரபா திபிரி ஷபல ரபா திபதுரபா ரிபர திபதுரபா லரதிபா துரா திபிரி ஷபல ரதிபதுரிதி யனமல ரபதி பொதுரபா. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். எஸ் எஸ், ஹல்லேலூயா. முதலாவது உங்க மேல இருக்கிற கட்டுகள் உடையணும். நீங்க இப்போ அந்நிய பாஷையில பேசுங்க, நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ 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 ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ. ஹல்லேலூயா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் மேல இந்த அக்கினி இறங்கட்டும். இந்த அக்கினி இந்த அக்கினி இந்த அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, ஓ பரலோக அக்கினி, ஓ ராமா கஷக்கா ராகானா மாகா தீபோது ரீதியா நமாலா ரம்போ ரபோ கமா கபோ ஷபோ ரிபி கனா கபோ லரந்தியா லமோ ரபா ரீபர தீபோ தூரபலா ராதிபி அந்துரபோ ஷபோ ரிக்கலரக்க நமோ லரந்தியா நமல ரதிபோ துரபோ லரதி யனமல ரபதி பதுரபா. ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் மூலம் உண்டாகணும். யா எஸ் எஸ் எஸ். தொடர்ந்து ஜெபிங்க, நிறுத்தாம ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விடாம கேளுங்க, ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து விடாம கேளுங்க. ரபலரா திபதுரபா திபிரிஷதி பதுரபலரதி யனமலர பலரதி பதுரபோ திபிரிஷதி பதுரபோ ரிபிரியங்க பலரக்கன லரந்தியா நமோ கபோ லரந்தியா நம. எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு, எல்லாரையும் போல ஊழியம் செஞ்சு, எல்லாரையும் போல எங்க வாழ்க்கையை முடிக்க விரும்பலப்பா. ஐயோ, உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு பொழைப்புக்கு பொழைச்சிட்டு நாங்க சாகிறது விரும்பலப்பா. யாயிலும் உமக்காக சாதிக்கணும் டாடி. விரும்புறவங்க மட்டும் ஜெபிங்க. எல்லாரையும் போல ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றவனு வாழ்ந்து முடிக்கிறது அல்ல ஆண்டவரே. உமக்காக நாங்க எதையாயிலும் சாதிக்கணும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஆமென் 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 ஆமென். உமக்காக நாங்கள் எதையாகிலும் சாதிக்கும்படி எங்கள் தேவன் எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக, எங்கள் உதடுகளை தொடுவீராக. ஏசாயாவுக்கு செய்ததை எங்களுக்கும் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்க பலிபீடத்தில் இருந்து உங்க அக்கினி உம்முடைய தூதனுடைய கையில் ஆண்டவரே நீர் அனுப்புகிற அந்த அக்கினி எங்களுக்கு வேணும். அந்நிய அக்கினி வேண்டாம், அந்நிய அக்கினி வேணாம். சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினி போல தெரிகிற நடிப்பு வேண்டாம், பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய திறமையை வச்சு, நமக்கு இருக்கிறதான அறிவை வச்சு, நமக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தை வச்சு அக்கினி மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், எப்படி பேசணும். நமக்கு நல்லா தெரியும். ஊழியங்களை பற்றி நம்மள சிலருக்கு நல்லா தெரியும். ஆனா அது வேண்டாம், அது அந்நியாக்கினி, அது அந்நியாக்கினி வேண்டாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்நியாக்கினி வேணும், உங்க அக்கினி வேணும், உம்முடைய பலிபீடத்தின் அக்கினி எனக்கு வேணும். அந்த பலிபீடத்தின் அக்கினி ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அந்த அக்கினி எங்கள் உதடுகளை தொடுவதாக. ரபாபா ஷம்பலராதி பொதுரபா ரிபராதி பொதுரிதியான மலரபாஷா ரிபராதி பொதுரிதியான மலரதி பொதுரபோ ஷபலரதி பொதுரதி பொருஷதி பொதுரபலரதியான மலரபதி பொதுரபா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்படியே சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே சகோதரன் அசோக் அவருடைய அம்மாவுடைய அடக்க ஆராதனை இன்னைக்கு காலையில இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும். காலையில் 8 மணிக்கு நடக்க இருக்கிற அந்த அடக்க ஆராதனையில கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், தேவ ஆவியானவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். எல்லாம் தேவனா மகிமைக்காக. பவுல் சொல்கிறார், எனக்கு சம்பவித்த எல்லாம் சுவிசேஷ பிரபலியமாகிறதுக்கு எதுவாயிற்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த அடக்க ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அங்கு வருகிற அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதலை தரணும், பலனை தரணும். ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி இதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, வசந்த அம்மாவை நீர் ஆண்டவரே எடுத்துக்கொண்டீர். அந்த ஐயாவுக்காக, இன்னும் ஆண்டவரே குருவுக்காக, ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்க, கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் பில்டிங் வேலைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் செய்யப்பட வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கிறது. ஒன்றா நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனால் நிறைய வேலைகள் இருக்குது. சின்ன சின்னதாகவே நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, சர்ச் பில்டிங் வேலைகள் தடையில்லாமல் நடக்கணும் யா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இதுக்கு இருக்கிற பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்தி உமக்கு நேராக கைகளை விரிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உமக்காக, இது உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே இங்கு வந்து ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே, இன்றைக்காக மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாக, சந்ததி சந்ததியாக ஆண்டவரே, இந்த இடம், இந்த ஆலயம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் யா. இதுக்காக நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ்க்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாளை தினத்திலும் வருகிற நாட்களிலும் நடக்கிறதான எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் கர்த்தருடைய ஆளுகை இருக்க, கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அங்கே இந்த கிறிஸ்மஸ் கூட்டங்களை நடத்தும் போது ஒருவேளை அந்த வீடுகளின் பக்கங்களிலே யாராகிலும் கிறிஸ்தவ விரோதிகள் கிறிஸ்துவுக்கு எதிரான யாராகிலும் இருப்பார்கள், ஆனால் அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நாம ஞானமா செய்யணும். அதே நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுடைய கைகளுக்கு நம்மை தப்புவிக்கணும். வீணான பிரச்சனைகளுக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் ஆண்டவரே எந்த பிரச்சனைகளையும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே தடையில்லாமல் நாங்கள் ஊழியங்களை செய்யணும், உற்சாகமாக நாங்கள் செய்யணும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். We praise you Jesus, we praise you Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே.